ஏற்கனவே இருக்கக்கூடிய அவங்க அமெரிக்க வாழ் இந்தியர்கள், தமிழர்களும் சரி இந்தியர்களும் சரி, இதில் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க மிக அதிக அளவு பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ இருக்கிறவங்க அவங்களுடைய வேலைகளையோ மற்றும் அந்த கல்வியையோ தொடர்வதிலேயோ இது சிக்கல் இருக்குதா? பார்த்து கொண்டு இருக்கிற வேலையை அப்படியே அவங்க தொடர முடியுமா? அந்த அந்த பிரச்சனைகள் எப்படி இருக்குது சார்? அது இப்போதைக்கு அவங்க இருக்கிற வேலையில அந்த வேலை நல்லபடியாக போறபடி போட்டோம். ஆனா அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த ப்ராஜெக்ட் வாங்குறதுக்கு எளிதான காரியமா இருக்காது. இப்போ என்னுடைய ப்ராஜெக்ட் ஜனவரி மாசம் முடியுதுன்னா இன்னும் 4 மாசம் எனக்கு கவலை இல்லை. 4 மாசம் கழிச்சு அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படின்னு தெரியாது. ஒன்று, ஹெச்என்பியில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. எங்க இருக்காங்க? அமெரிக்காவில். இந்த ஜம்மு காஷ்மீர்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், இளைஞிகள் நிறைய படித்து விட்டு அமெரிக்காவில் ஹெச்என்பி விசாவில் 10 ஆண்டுகளா 15 ஆண்டுகள் இருக்காங்கல்ல, விசா கிரீன் கிடைக்காம. அவர்கள் அனைவருக்குமே மன ரீதியாக ஒரு பயத்தை கொடுத்துட்டாரு ட்ரம்ப். அவர்கள் வேலை முடி போயிடுச்சுன்னா 90 நாள்ல அல்ல 60 நாள்ல வந்தே ஆகணும், திருப்பி அவர் தாய்நாட்டுக்கு வந்தாகணும். அந்த பிரச்சனைகள் இருக்கப்படுது. இதுதான் வந்து அதான் உங்களுக்கு சொன்னேனே, படிப்பதற்கு பிரச்சனைகள் இருக்கின்றன, வேலைக்கு செல்வது பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்திய நிறுவனங்கள் இருந்து பொருட்களை அனுப்ப முடிவதில்லை. அங்க அமெரிக்காவில் இருக்கிற எல்லாமே விலைவாசி ஏறிவிட்டன. அமெரிக்காவில் வசிக்கின்ற இந்துக்கள் இந்திய கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதில் சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா ஒண்ணு ஸ்டாக் இல்ல, இரண்டாவது விலை அதிகமா இருக்கு. நீங்க நீங்க ஒரு அரிசி மூட்டையோட விலை 100 ரூபாய் அப்படின்னா 150 ரூபாய் ஆயிடுச்சு. இப்ப இன்னொரு மாசத்துல ஸ்டாக்கே வராம போய் அரிசியே கிடைக்காம போயிடும். அந்த சூழ்நிலை அப்ப நிறைய எக்ஸ்பென்சிவா போயிடும். ஆனா மெக்சிகோல இருந்து வர வைப்பாங்க, அரிசி வர வைப்பாங்க, சைனால இருந்து வர வைப்பாங்க. அதெல்லாம் சமாளிக்க தான் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க. ஆனால் ஓவராலா திஸ் இஸ் சிச்சுவேஷன். ஓகே. ஆனால் அமெரிக்காவுக்கு இனிமேல் அந்த கல்வி கற்க செல்வதற்கும் புதிதாக தொழில் தொடங்குவதற்கும் அந்த ஏற்றுமதி தொழிலை அமெரிக்காவோடு தொடர்வதற்கும் இனிவரும் காலங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியைத்தான் சந்திக்க வேண்டியிருக்குன்னு தான் நீங்கள் சொன்னது தெரிய வருகிறது. ஆனால் ஏற்கனவே அமெரிக்காவில் இந்த பல்வேறு தொழில்களை செய்து வரக்கூடிய இந்தியர்களுக்கு அது என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க சார்? புரியல சொல்றீங்க என்ன கேள்வி? அமெரிக்காவில் தொழில் செய்து வரக்கூடிய இந்தியர்கள் அவர்களுக்கான பாதிப்பு எப்படி இருக்கும்? அவங்க இங்கேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க, அங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்த தொழில்துறையினருக்கு வந்து உடனடியாக அது என்ன பாதிப்பு? அந்த தொழில்களை தொடர முடியுமா இந்த புதிய வரி விதிப்பால்? இப்போ ஒரு 7000 நகைக்கடைகள், தங்க வைர நகைக்கடைகள் அங்கே இருக்கிறது, இது க்ரோசரி ஷாப்ஸு, ஹோட்டல்ஸு இதெல்லாம் நடத்துகிறாங்கல்ல, இவங்களுக்கு இந்த வரி விதிப்பால் இங்கிருந்து பொருட்கள் செல்வது மற்றும் அங்கே விற்பனை செய்வது ஆகியவற்றில் வந்து என்னென்ன சிக்கல்கள் இருக்குது? அவர்கள் அதை தொடர்வ முடியுமா? அந்த என்ன பிரச்சனை இருக்குன்னு அதான் கேட்குறேன். மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, மிகப்பெரிய பாதிப்பு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பா இந்தியன் கிராசரிஸ்ல வந்து விலை எல்லாம் அதிகரிச்சிருச்சு. இன்னும் ஒரு சில மாதங்கள்ல பொருட்களே வராம குறைஞ்சிரும். ஒன்று. அடுத்தது அங்க வேலை பார்க்குற ஐடி கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்காம போயிடும் அமெரிக்காவில இருந்து. ஏன்னா இந்தியர்கள் வந்து ஹெச்என்பி விசால வச்சிருக்காங்க, அடுத்த ப்ராஜெக்ட் கிடைக்காம போயிடும் இண்டஸ்ட்ரியில, ஐடி இண்டஸ்ட்ரியில. 2. 3வது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ற எல்லாருக்குமே இந்த பாதிப்பு இருக்கும், இந்தியர்களுக்கு அதிகமா இருக்கும். ஓகே. நிறைவாக வாஷிங்டன் சிவாவிடம் ஒரு கேள்வி. இந்த நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு அங்கு உள்ள இந்தியர்கள், அமெரிக்க வாழ் இந்தியர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? அமெரிக்க அரசிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்கள்? மத்திய இந்திய அரசிடமிருந்தும் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் சார்? மிக முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியை பற்றி பல தொலைக்காட்சிகளில் கடந்த ஒரு வாரங்களாக பேசிக் கொண்டிருக்கும் போது முக்கியமான கருத்து என்னவென்றால், இந்தியாவில் உள்ள இந்திய ஒன்றிய அரசு, மோடி அவர் அரசு அமெரிக்க அரசோடு எப்படியாவது உட்கார்ந்து பேசி ஒரு பெரிய தீர்வை ஏற்படுத்தினாதான் 2 நாடுகளுக்குமே நல்லது. அதை எப்படியாவது பேசி சால்வ் பண்ணியே ஆகணும். அதனாலதான் அவங்க வந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸை வச்சுக்கிட்டு இதை நெகோசியேட் பண்ணி சால்வ் பண்ணிருக்கலாம். ஏன்னா 90 நாட்கள் என்பது மிக அதிகமான நாட்கள். அதுல அவங்க விட்டாங்க. அப்ப திருப்பி இது வந்து பாதிப்பு அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கும். நேற்று கூட வந்து ஏற்றுமதி இறக்குமதி தொழிலாளர் சங்கத்துல நிறைய பேர் பேசினாங்க தொலைக்காட்சியில. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சில மாதங்கள் அவங்க பணம் கொடுக்கலாம், லோன் கொடுக்கலாம், சப்சிடிஸ் கொடுக்கலாம், ஏதாச்சும் பண்ணலாம். ஆனா எத்தனை நாளைக்கு இதை பண்ண முடியும்? பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால இந்திய ஒன்றிய அரசு ட்ரம்ப் அவர்களிடம் உட்கார்ந்து பேசி இதை எப்படியாவது குறைச்சாதான் நல்லது, இதுல இருந்து மீள முடியும். ஓகே. வாஷிங்டன் சார், இன்னொன்று முக்கியமான ஒரு கேள்வி. இங்கிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் நாங்கள் முன்னாலே உங்கள்கிட்ட கேட்டது, அந்த இந்திய கடல் உணவு பொருட்கள் வந்து ரிட்டர்ன் ஆகுது. அது இந்த பொருட்கள் அங்கே கொண்டு போனது ஒரு 500 டன் அளவுக்கு கடல் உணவு பொருட்கள் தூத்துக்குடிக்கு இன்னைக்கு ரிட்டர்ன் ஆகிருக்குது. இந்த ரிட்டர்ன் ஆவதை தடுப்பதற்கு என்ன பண்ணணும், அல்லது இந்த வரி விதிப்பிலிருந்து அவர்கள் மீள்வதற்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஃபுட் ப்ராடக்ட் மட்டுமல்ல, இப்ப லட்சக்கணக்கான டிஷர்ட்ஸ் நம்ம அனுப்புறோம்.
ஆஹா. அங்க வந்து அந்த டாரிஃப் கொடுத்தா அந்த உள்ள அலோவ் பண்றான். அப்ப திருப்பி எடுத்துட்டு வர மாதிரி போயிடும். அப்ப இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணாலும் பிரச்சனை, திருப்பி கொண்டு வந்தாலும் பிரச்சனை. இதை தடுக்கவே முடியாது. இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அது வந்து கெட்டு போகாம இருந்தா நம்மளே உபயோகப்படுத்திக்கணும். அதுல வேற சில நாடுகளுக்கு இதை அனுப்பணும். இது கெட்டு போகாம இருக்குமான்னு தெரியல. அதுக்கான ஃபெசிலிட்டி நம்மள்ட்ட இருக்கான்னு தெரியல. இதை மீண்டும் மீண்டும் இந்திய அரசும் அமெரிக்க அரசும் சேர்ந்து பேசி இந்த வரியை குறைத்தால்தான் பொருட்களை ஏற்றவோ இறக்கவோ முடியும். இதுதான் யதார்த்த உண்மை. அது உணவுப் பொருள் மட்டுமல்ல, துணிகளுக்கும் பொருந்தும், நகைகளுக்கும் பொருந்தும், எல்லா விதமான மளிகை பொருளுக்கும் பொருந்தும், எல்லா விதமான கணினி ப்ராடக்ட்ஸுக்கும்